வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தியாஸ் கிச்சனில் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த சேப்பங்கிழங்கு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். நம்ம எதுக்கு வாஷ் பண்ணுறோன்னா, இது மண்ணிலேருந்து வர்றதுனால நிறைய மண்ணெலாம் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் தண்ணியே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா வேக வச்சுக்கலாம். நான் இப்போ இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வேக வைக்கிறதுக்காக தண்ணி இதை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு நல்லா கரைஞ்சிட்டு கிழங்குலே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இதில் குத்தி பாருங்கள். உள்ளே இறங்கிருக்கு, சாஃப்டாக இறங்கி இருக்கிறதுனால வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி குத்துன உடனே போகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போது இந்த சேப்பங்கிழங்கோட தோல் உரிச்சிடலாம். நல்லா வெந்துருச்சுன்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேக வச்சுருந்தா சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரித்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வாணலி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் நல்ல எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே மசாலா ஆட் பண்ணும்போது சிம்மில் வைங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மசாலாவும் உள்ளே இறங்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஃபுல்லில் வச்சு மறுபடியும் கொதிக்கிற அளவுக்கு விட்டுறலாம். கொதிச்சிட்டதுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் வைக்கலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா சுண்டி வரும். பாருங்கள், சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.